அதில் 30% ஸ்டாலின் சார் டாக்ஸுக்கு போகுது. இது என்னடா புது டாக்ஸ்ன்னு கேட்குறீங்களா? ஆமாம், இந்த பட்ஜெட்லேருந்து ஒதுக்குற நிதியில் 20% ஸ்டாலின் சாருக்கு போகுது. அதில் 10% அவங்க மந்திரிங்களுக்கு போகுது. மொத்தமாக 30% ஆச்சா? கவர்மெண்ட்டுக்கு தான் வரி கொடுப்பாங்க. ஆனால் கவர்மெண்ட்டே ஒருத்தவங்களுக்கு வரி கொடுக்குதுன்னா அதுக்கு பேர் ஸ்டாலின் சார் டாக்ஸ் தானே. இதை விட நாகரிக லூசாடா இவன். அந்த ஆளு சினிமால நடிச்சாரு டாக்டரா, சினிமால டாக்டரா நடிச்சாருங்கிறதுக்காக வைத்தியம் பார்க்கறதுக்கு நெஞ்சு வலி வைத்த வலினா கமலஹாசன் வீட்டுக்கு போவோமா? போக மாட்டோம். படிச்சு உள்ளபடியா யாரு டாக்டரா இருக்காரோ அவங்க வீட்டுக்கு தான் போவோம். கரெக்டா? அப்ப சினிமால டாக்டரா இருக்கிறவங்களை தேடி நம்ம எப்படி வைத்தியம் போக மாட்டோங்கிற அறிவு நமக்கு இருக்கோ, அதே மாதிரி சினிமாவில் ஹீரோவாக நடித்த ஒரே காரணத்துக்காக ஒருத்தன் அந்த நாட்டுக்கு முதலமைச்சராக ஆக்கிரணும்னு நினைச்சோம்னா அவன் மாதிரி லூசி அவனாவது உண்டா? முடியாது. சினிமால நீ ஹீரோ. ரியல் ஹீரோ யார் தெரியுமா? ரியல் ஹீரோ யார் தெரியுமா? ரியல் ஹீரோ யாரு? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். ஹி இஸ் த ரியல் ஹீரோ. ஏன்? கொரோனா காலம் வந்துச்சு. அவர் பதவியேற்றும் போது எப்ப பதவியேற்றாரு? எப்படி பதவியேற்றாரு? டிசம்பர் 25. எல்லாருக்கும் ஞாபகம் இருக்கும். கிறிஸ்துமஸ். தை 1னா பொங்கல். மே 7ஆம் தேதி என்ன நாள் தெரியுமா? முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் என்று சொல்லி அவர் தலையை உயர்த்தினார். உயர்த்தியது அவர் தலை மட்டுமல்ல, ஒட்டுமொத்த தமிழ்நாடும் உயர்ந்தது என்பதை மறந்துடக்கூடாது. அவர் பதவியேற்கின்ற பொழுது கொரோனா பேரிடர். எனக்கு திருநெல்வேலி உண்மையிலே நடந்ததுக்கா நான் போய் சொல்ல, உண்மையிலே நடந்த செய்தியை சொல்றேன். எங்க ஊர்ல இருந்து நிறைய பேர் வெளிநாட்டில் வேலை பார்ப்பாங்க. பிரபாகர் ராஜாண்ணனுக்குலாம் நல்லா தெரியும். நிறைய பேர் வெளிநாட்டில் துபாயில சவுதியில அங்கெல்லாம் வேலை பார்ப்பாங்க. அந்த டயத்தில் பார்த்தீங்கன்னா வெளிநாட்டிலேருந்து அங்கே கொரோனா வந்துச்சுன்னு எல்லாரும் பரவுனாங்க. உங்களுக்கு தெரியும், எங்க ஊர்ல உண்மையிலே நடந்துச்சு. டிவில எல்லாம் வந்துச்சு. வெளிநாட்டிலேருந்து புருஷன் வந்து நிக்கிறான் வாசல்ல, பொண்டாட்டி கதவை திறக்க மாட்டேன்ட்டான். ஏட்டி செண்டு வாங்கிட்டு வந்திருக்கேன், கோடாரி தேலை வாங்கிட்டு வந்திருக்கேன், சிங்கப்பூர் சேலை வாங்கிட்டு வந்திருக்கேன், கதவை துரட்டி. வாய்ப்பே இல்லை, கிளம்பி போயிரு. ஏன்? உனக்கு கொரோனா வந்திருக்குமோ எனக்கு பயமா இருக்கு, கிளம்பி போ. கட்டுன பொண்டாட்டி புருஷனுக்கு கதவை துறக்க மறுத்த செய்திகளை நாம் பார்த்தோம். பெத்த தாயை பார்க்க மறுத்த பிள்ளைகளை பற்றி நாம் பார்த்தோம். கொரோனா நமக்கு பிடிச்சிருமோ, நாம செத்துருவோமோன்னு அஞ்சு நடுங்கி கொண்டிருந்த ஒரு காலகட்டத்தில் இந்தியாவில் மட்டுமல்ல உலகத்திலேயே ஒரே ஒரு தலைவன் தான் கொரோனா வார்டுக்குள்ள போய் பாதிக்கப்பட்ட மக்களை பார்த்த ஒரே தலைவன், ஒப்பற்ற தலைவன் முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின். அப்படி ஆரம்பிச்சது இந்த ஆட்சி. கொரோனா தாண்டவம் ஆடியது. ஆட்சிக்கு வந்த உடனே உங்க எல்லார் அக்கௌண்ட்லயும் 4000 ரூபாய் கொடுத்தாரு. கொரோனா பேரிடர்ல கடையெல்லாம் அடைச்சு விட்டார் மோடி ஐயா. வியாபாரம் கிடையாது, சின்ன சின்ன வியாபாரம். இந்த எம்ஜிஆர் நகர் மார்க்கெட் எல்லாம் பல பேர் பூ வியாபாரம், சின்ன சின்ன வியாபாரம் பண்ணிருப்பீங்க. கடை அடைச்சு விட்டாச்சு, ஃபுல் லாக்டவுன். எங்க போவீங்க பணத்துக்கு? அப்ப ஆட்சிக்கு வந்து அவர் சொன்னாரு, எதிர்கட்சி தலைவராக இருக்கும்போது சொன்னார் எடப்பாடி பழனிசாமியை பார்த்து, ஐயா எடப்பாடி பழனிசாமி அவர்களே, ஒவ்வொருத்தருக்கும் ஒரு 5000 ரூபாய் கொடுங்க. என்ன குடிமொழிக்கு போகுதுன்னாரு. அப்படிலாம் கொடுக்க முடியாது, சொல்றது ரொம்ப ஈஸி, கொடுக்க முடியுமா அப்படின்னு எடப்பாடி பழனிசாமி கேட்டார். 1000 ரூபாய் கொடுத்தார் எடப்பாடி. கொடுத்தார் 1000 ரூபாய் கொடுத்தார். ஸ்டாலின் அவர்களை பார்த்து சொன்னார், இவ்வளவு வக்கனையா பேசுறீங்களே, நீங்க ஆட்சிக்கு வந்தா கொடுப்பீங்களான்னாரு. 5000 ரூபாய் கொடுக்க சொன்னேன், நீங்க 1000 ரூபாய் கொடுத்துட்டீங்க. மீதி 4000 ரூபாய் நான் ஆட்சிக்கு வந்தவுடன் எல்லோருடைய அக்கௌண்ட்லயும் போடுவேன்னு சொன்னாரு. சொன்ன மாதிரியே போட்டு 5000 ரூபாயை எல்லார் அக்கௌண்ட்டுக்கும் கொண்டு போய் சேர்த்தவர் யாரு? ஸ்டாலின். கலைஞரின் மகன். சொன்னதைத்தான் செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார். சொன்னதை செய்வார், செய்வதைத்தான் சொல்லுவார். அப்ப அங்க ஆரம்பிச்சது 4000 ரூபாய் கொடுத்தாரு. இப்ப பொங்கலுக்கு 3000 ரூபாய் வந்துச்சு. ரைட்டா? இப்ப 5000 ரூபாய். சரிங்க, இந்த 5000 ரூபாய் 3000 ரூபாய் இதான், இது மட்டும்தான் அந்த அரசுல நடந்திருக்கா? நேத்து வந்த செய்தி, தாய்மார்கள் எத்தனை பேர் பார்த்திருப்பீங்கன்னு தெரியல. உங்களுக்குலாம் ஆசையா இருக்கும், உங்க வீட்டு பிள்ளையும் கலெக்டர் ஆக்கணும், ஐஏஎஸ் ஆக்கணும், கலெக்டர் ஆகணும், என் பிள்ளையும் கலெக்டர் ஆகணும், என் பிள்ளையும் பெரிய போலீஸ் ஆபீசர் ஆகணும்னு ஆசைப்பட்டிருப்பீங்க. அந்த மாதிரி கலெக்டர் ஆகணும், போலீஸ் ஆபீசர் ஆகணும்னா அதுக்கு போய் நீங்க தனியார்ல போய் பயிற்சி எடுக்கணும். பயிற்சி எடுத்தீங்கன்னா ஒரு பிள்ளைக்கு பல லட்சம் ரூபாய் செலவாகும். ஒவ்வொரு பிள்ளைக்கும் மாசம் 1 லட்சம் ரூபாய் 1.5 லட்சம் ரூபாய் ஃபீஸ் கட்டணும். அப்படி செலவழிச்சு படிக்க வைக்க சாமானிய வீட்டு பிள்ளைகளால முடியாது. நம்முடைய அரசு வந்த பிறகு நான் முதல்வன் ஒரு திட்டம் கொண்டு வந்தார் முதலமைச்சர். நேத்து வந்திருக்கு செய்தி, 60 பேர் தமிழ்நாட்டிலிருந்து IAS IPS எக்ஸாம்ல பரீட்சையில பாஸ் ஆயிருக்காங்க.
அதுல 56 பேர் நான் முதல்வன் திட்டத்தின் கீழ் பலன் பெற்றவர்கள் என்று சொன்னால் இந்த அரசு ஒரு சாமானிய குடும்பத்தை எங்க கொண்டு போய் நிப்பாட்டி இருக்குன்னு பார்க்கணும். நான் இன்னும் ஒருபடி மேல போய் நம்ம அமைச்சர் இன்னைக்கு வர போறாங்க, அவங்க துறையில நடந்த ஒண்ணு சொல்றேன். நீங்க தாய்மார்கள் இங்க இருக்கீங்க, அக்காமாரெல்லாம் இருக்கிறீங்க, உங்களுக்கு தான் நான் சொல்ற வலியும் வேதனையும் புரியும். அண்ணாச்சிங்களை விட்டுருங்க, அவங்களுக்கு நான் சொல்றது புரியவே செய்யாது, உங்களுக்கு தான் புரியும். பிரசவ வேதனை வலி என்னன்னு உங்களுக்கு தான் தெரியும் இல்லையா? சென்னையில ஒரு நிகழ்ச்சி நடந்துச்சு, இந்த நேரு உள் விளையாட்டு அரங்கத்தில் நாங்கெல்லாம் போயிருந்தோம், முதலமைச்சர் அழைச்சிருந்தார், போயிருந்தோம். அங்க ஒரு அம்மா வந்துச்சு. அந்த அம்மா வந்து மலை மேல, பழங்குடியின அம்மா, மலை மேல இருக்குது அவங்க வீடு, மலையில உச்சில. மலைவாழ் பழங்குடியின அக்கா, அந்த அம்மா, அந்த அம்மாவுக்கு ரொம்பலாம் இல்லை, 10